بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இறைவனுடைய மகத்தான கருணை குறித்து நாம் அறிந்து வருகிறோம். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன வகையில் நமக்கு அவனுடைய அருளை பொழிய விரும்புகின்றான், நாம் எதையெல்லாம் உணர மறுக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை கொண்டு எவ்வாறு போர்த்தி இருக்கிறான் என்கின்ற அம்சங்களை நாம் அறிந்து கொண்டோம். அது இன்றைய தினம் நிறைவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி, மிக முக்கியமான ஒரு 3 செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், அல்லாஹுடைய கருணையை பற்றி பேசக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய மன்னிப்பை குறித்து பேசக்கூடிய நேரத்தில், மனிதனுடைய உள்ளத்துல சாதாரணமாக என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மன்னிச்சிருவான், அதனால நாம் பாவம் செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் மேலும். சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரு ஸ்ட்ரிக்டா இருக்க வரைக்கும் என்ன செய்வான், அந்த மாணவன் அடங்கி உடங்கி இருப்பான். கொஞ்சம் அந்த வாத்தியார் சிரிச்சு பேசினான்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான், அந்த வாத்தியாருடைய தோல் மேலே கைய போடுவான். அந்த மாதிரியான மாணவர்கள் நீ பாக்குறோமா இல்லையா? அப்ப தவறு செய்வதற்கான வாசலை அவர் அவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்கன்றத என்ன செய்வான், அட்வான்டேஜ் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கருணையாளன், அவன் மன்னிக்க கூடியவன், எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் மன்னிச்சுவான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, அதான் அல்லாஹ் மன்னிச்சிருவானே, நீங்களா போட்டு பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு பெருசா போட்டு தொழுதுகிட்டு நீ என்ன செய்ய, கடைசியில பாவ மன்னிப்பு கேட்டுக்க என்ற எண்ணத்தை சைத்தான் மேலோங்க செய்வான். எப்ப நீங்க கருணை பத்தி பேசுங்களேன், அதை பத்தி நீங்க விலகக்கூடிய நேரத்துல, மன்னிப்பை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்துல இந்த எண்ணம் மேலோங்கும். அப்ப இதுக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த அல்லாஹுடைய இந்த கருணையை குறித்து ஒரு மனிதன் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவின் மீது அவன் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான், அல்லாஹ் தண்டிப்பது போல் வேற யாரும் தண்டிக்க முடியாது, அல்லாஹ் பிடிப்பது போல் வேற யாரும் பிடிக்க முடியாது. இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது நாம் நல்லெண்ணம் தான் கொள்ள வேண்டும், தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. அவன் கொடியவன், பயங்கரமா போட்டு நினைச்சிருவான், நரகத்தை போட்டு நம்மளை உருக்கிடுவான் என்று எப்பயுமே அதை பற்றியே செஞ்சுட்டு கூடாது. இதுல இருந்து நம்ம வெளியே போகும்போதுதான் அந்த நிலைக்கு நாம் ஆளாகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அந்த நல்லெண்ணம் எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி பேலன்ஸ்டா, மரணிக்கக்கூடிய மௌத்துடைய நேரத்துல, சக்ராத்துடைய ஹால்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவன் கொள்ள வேண்டிய எண்ணம் ஒரே ஒரு எண்ணம் தான். என்ன? நல்லெண்ணம் தான் கொள்ள வேண்டும். நான் எல்லாமே பண்ணிட்டேன், தவறுதான் இருக்குது வாழ்க்கையில, இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற சிந்தனை எப்ப இருக்கணும், மௌத்தாகக்கூடிய நேரத்துல இருக்கணும். மரணிக்கக்கூடிய நேரத்துல அது முழுமையாக இருக்க வேண்டும். இப்ப சாதாரணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்ப மௌத்துன்றது தெரியல, சகஜமா வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கருணையை பற்றி எண்ணம் பேலன்ஸ்டா இருக்கணும். அல்லாஹ் கருணையாளன் தான், கருணையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் தவறு செய்தால் அவன் தண்டிக்கவும் செய்வான், அவன் பிடிக்கவும் செய்வான். அல்லாஹ் ஒரு சொல்லிட்டான்னா நம்ம கதை முடிஞ்சது என்கின்ற அச்சத்தையும் என்ன செய்யணும், உள்ளத்துல சேர்த்துதான் நம்ம பயணிக்க வேண்டும். நம்ம நினைச்சிடக்கூடாது கருணையாளன் கருணையாளன் அப்படின்றதுக்காக வேண்டி நான் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அதுக்கு என்ன செய்வேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று தெரிந்தே உணர்ந்தே அந்த பாவத்தில் செல்வது என்பது நீங்க அல்லாஹ்வை கருணையாளன் நினைக்கவில்லை, அல்லாஹ்வை நீங்க ஏமாளியா நினைக்கிறீங்க. அதெல்லாம் மன்னிச்சிருவான்,
அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வாரு, தவறின் பக்கம் போனால் இது நீங்க அல்லாஹ்வை கருணையாளனாக விளங்குவது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் 20வது அத்தியாயம் 81வது வசனத்துல, என்னுடைய கோபம் யார் மீது இறங்குகிறதோ, நான் கோபப்பட்டேன்னு வைங்க, என் கோபத்தை இறக்கணும்னு வைங்க, அவன் அழிந்தே போவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையெல்லாம் போயிடுவேன், நான் கருணையாளன் தான், என்னுடைய கோபத்தை கருணை முந்தி விட்டதுதான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை நீ பெற்றுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயத்தை நீ செஞ்சிருப்ப, எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருப்ப. அப்ப அந்த தவறுதான் என்று அல்லாஹ் முடிவு செய்து தண்டிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, நீ அழிஞ்சு போயிருவ, எச்சரிக்கா என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்ப சும்மா எல்லாம் இருக்க மாட்டான், தண்டிக்கணும் வந்துருச்சுன்னா அல்லாஹ் தண்டிக்கத்தான் செய்வான். நீங்க பிறருக்கு தவறு செய்து விட்டீர்கள், அநீதி வைத்து விட்டீர்கள், நாளைக்கு மறுமையில போகக்கூடிய நேரத்துல அந்த தவறுக்காக பிழைக்காக தண்டித்தால்தான் அது கருணையாக கருதப்படும். ஏன் தெரியுமா, நான் தவறே செய்யாம ஒருத்தன் தொழுதுகிட்டு அஞ்சுக்கிட்டு தர்மம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவர் எல்லா பாவம் பண்ணிட்டு நாளைக்கு அங்க போய் நின்றுட்டு மன்னிச்சுவான் என்று சொன்னால், இங்க ஒருத்தன் வாழ்ந்தானே ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, அப்ப அவனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய அநீதி இல்லையாது. அப்ப நம்ம என்ன வழங்கணும், தவறு செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் பிடித்தான் என்று சொன்னால் அந்த பிடி கடுமையாக இருக்கும், அந்த அச்சம் நம்மள்ட்ட இருக்கும். கருணையாளன் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அவன் தண்டிப்பது போல யாராலும் தண்டிக்க முடியாது என்பதை நாம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன் என்று சொல்லுகிறோம், அவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை என்று சொல்லுகிறோம். அளவற்ற அகலாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ்வை பற்றி அனுதினமும் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய துஆக்களிலும் அல்லாஹ்வை குறித்து சிலாய்த்து சொல்லுகின்றோம். திருமலை குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகின்றோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் குர்ஆனை நாம் தொடுவது கிடையாது. சாப்பிடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம், அவன் தான் கருணையாளன் என்று சொல்லுகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். இப்படி எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ச்சிப்படுத்துவது, அவருடைய கருணையை நாம் நினைவுபடுத்துவது என்றுதான் இருக்கிறது. இப்ப நம்மள உள்ளத்துல ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா, கருணையாளன் என்று சொல்லுகிறீர்கள், கருணையாளன் தான் இறைவன், ஆனா ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை படைத்திருக்கிறான்? கருணை அப்படின்னு வந்துருச்சுன்னா நரகத்தை படைச்சு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல கொத்து கொத்தாக மனிதரை கொண்டு போய் சேர்க்கிறான்? இப்படி ஒரு கேள்வி. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர்க்களங்களை ஏற்படுத்துகிறான்? இன்னைக்கு போர்க்களங்கள் ஏற்படுதா இல்லையா? எத்தனையோ மக்கள் கொல்லப்படுறாங்களா இல்லையா? சமீபத்துல 4 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல 160 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அந்த காட்சியை அப்படியே அவருடைய ட்ரோனுடைய காட்சியிலிருந்து காட்டுறான். அந்த குழந்தைகளுக்காக ஒரே இடத்தில் அந்த குழி தோண்டப்படுகிறது, கபரு தோண்டப்படுகிறது. பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய சிந்தனை, நம்முடைய பிள்ளை நம்முடைய கண்ணுக்கு வருகிறது. இல்ல நம்ம தான் நம்முடைய பிள்ளையோட வாழ வச்சிருக்கிறானே, இந்த குழந்தைகள் இன்றைக்கு அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டது, ஏன் கொல்லப்பட்டோம் என்று தெரியாத நிலையில் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டது. அந்த குழந்தைகள் விரும்புச்சா? போற அந்த குழந்தைகள் எதிர்பார்த்ததா? ஏதோ படிக்கிறதுக்காக வேண்டி பாடசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு அதுவும் ஒரு சாதாரண நாள், போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், சந்தோஷமா பிள்ளை என்னுடைய தாய் தந்தையை பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டு சென்ற பிள்ளைகள் மௌத்தாகி விட்டார்கள். நம்முடைய உள்ளத்துல ஏற்படும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம்? அல்லாஹ் நினைச்சா இதை தடுத்துக்கலாம் தானே, ஏன் அந்த இடத்துல கருணையற்ற ஒரு நிலை ஏற்படுகிறது என்ற சிந்தனை நமக்கு ஓடும். இப்ப இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நாம் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது விதியோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாம் சொல்லுகிறது, விதி குறித்து நீங்கள் சர்ச்சை செய்யக்கூடாது. சர்ச்சை செய்யறது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. விதி என்று சொன்னால் அடிப்படையாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இறைவனுக்குத்தான் அனைத்தும் தெரியும், எனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை.
நான் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பூமியில உட்கார்ந்துக்கிட்டு பாக்குறேங்க, எனக்கு இந்த சைடுல எனக்கு நேரா என்ன தெரியுதோ அதுதான் நான் பார்க்கக்கூடிய உலகம். ஆனா ரப்புல் ஆலமீன் அவனுடைய பார்வை அப்படி இல்லையே. அவன் 7 வானங்களுக்கு மேல அர்ஷ்ல இருக்கிறான். அர்ஷ்ல இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் ஒட்டுமொத்தத்தையும் பார்ப்பான். அவனுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று சொல்லி. உட்கார்ந்து பூமியில ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியில உட்கார்ந்து எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லைன்றத அடிப்படையா விளங்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். காஃபுடைய சூரா, அந்த குகைவாசிகள் பற்றி வரக்கூடிய சூரா இருக்கு இல்லையா, அதுல ஒரு சம்பவம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லவர், அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனா இருக்கிறாரு, உங்களை விட கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கிறாரு என்று சொல்லப்பட்ட உடனேயே ஒரு யாரு என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி போறாங்க. அவரோடு ஒரு பயணம் நடைபெறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் சந்திச்சு அவங்க கூட என்ன செய்யறாங்க, டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலே அவர் சொல்லிடுறார், நீங்க என்ன செய்யக்கூடாது, என் கூட டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது, எல்லாத்துக்கும் கேள்வி வந்துட்டு இருப்பீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொன்னா அந்த ஷர்த்துக்கு நீங்க உட்பட்டீங்கன்னா என்ன செய்யலாம், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்யறாரு, ஓகே நான் எதுக்கும் கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பயணம் துவங்குகிறது. இது அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். சரியா? அப்ப இந்த செய்திகள் என்ன வருகிறது என்று சொன்னால், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, முதல்ல ஒரு கப்பல், அதாவது நல்லா இருக்கக்கூடிய ஒரு கப்பலை என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு உடைச்சிடுறாங்க, அதை சேதப்படுத்திடுறாங்க. சேதப்படுத்தின உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஷர்த்து என்ன, நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க கூடாதுன்னு ஷர்த்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே செய்யுங்க, இப்படி பண்ணிட்டீங்க, நல்லா இருந்த கப்பலை போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கோபம் வந்து கேட்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல எதுவும் கேட்க கூடாதுன்னு, ஏன் கேள்வி கேட்கறீங்க, அமைதியா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை சிறுவனை ஹில்ர் என்ன செஞ்சாருன்னா கொலை செய்து விடுகிறார். கொலை செஞ்ச உடனேயே இவருக்கு பொறுக்க முடியல, சின்ன பிள்ளைய பிடிச்சி கொலை பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன பிள்ளை அதை பிடிச்சி நீங்க கொலை செஞ்சீங்கன்னா இது எப்படி நியாயம்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நான் தான் சொன்னல எந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னல என்று சொன்ன பிறகு மீண்டும் அமைதி காக்கிறார். மீண்டும் பயணம் தொடங்குகிறது. அப்படியே போறாங்க. அடுத்து என்ன செய்யறாரு, மூன்றாவதாக ஒரு சுவர் ஒன்று சரிந்து கிடக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உதவி கேட்கிறாங்க. அந்த மக்கள் உதவி செய்ய மறுக்கிறார்கள். மறுக்கப்பட்ட அந்த சமூகத்தில் நின்று கொண்டு, அந்த ஊர்ல நின்று கொண்டு ஒரு சுவர் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்யறாரு, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அது சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு அங்க வர்றாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க உங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அந்த மக்களுடைய சுவற்றை போய் நீங்க சரி பண்றீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்லிட்டாங்க, இத்தோட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, எதை பண்ணாலும் கேள்வி கேட்டு இருக்கிற, கேட்க கூடாதுன்னு நான் சொன்னேன் என்று சொல்லி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க, நான் கப்பலை ஏன் சேதப்படுத்தினேன் தெரியுமா, எதிர் திசையில் ஒரு கொடூரமான ஒரு மன்னன் வந்து கொண்டிருக்கிறான், ஆட்சியாளர். அவனுடைய வேலை என்னன்னா, எந்த கப்பல் எல்லாம் உடைபடாமல் நல்ல நிலையில் இருக்கிறதோ, எது வந்து சீரான நிலையில் இருக்கிறதோ அந்த கப்பலை எல்லாம் கைப்பற்றி கொள்வதுதான் அவனுடைய வேலை. அப்ப அந்த கப்பலை அந்த மக்களிடத்திலிருந்து அவன் பறித்து கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அந்த கப்பலை சேதப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, சிறுவன் கொலை. ஏன் சிறுவனை கொலை பண்ணீங்க என்று சொன்னால், இந்த சிறுவன் பெரிய வயது ஆகி என்ன செய்வான்னா, அவனுடைய தாயும் தந்தையும் ரொம்ப சாலிகானவர்கள். இவன் என்ன செய்வான், இவன் பெரியவன் ஆயிட்டான்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு தொல்லையை கொடுப்பான். அதன் காரணமாக அந்த சிறுவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, ஏன் அந்த சுவத்தை சரி பண்ணீங்க, சரிஞ்ச சுவற்றை சரி பண்ணார் இல்லையா, ஏன் சரி பண்ணீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவர் சொல்றாரு, அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு புதையல் ஒன்று இருந்தது. அந்த சுவற்றுக்கு, அந்த சுவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரர்கள் அனாதை சிறுவர்கள். அந்த அனாதை சிறுவர்களுடைய அவங்களுடைய புதையல் அந்த சுவற்றுக்கு கீழே இருக்குது. அப்ப இந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த சிறுவர்கள் சிறு வயதில் இருக்க காரணத்தால அந்த சுவற்றை நான் சரி பண்ணதால அந்த புதையல் அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. நான் சரி பண்ணாம விட்டேன்னா அந்த புதையல் என்ன செய்வாங்க, இந்த சிறுவர்கள் இருந்து அவங்க எடுத்துருவாங்க என்று சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அவங்களோட அந்த பயணம் முடிவடைகிறது. யோசிச்சு பாருங்களேன், இதை அல்லாஹ் அவருக்கு விளக்கப்படுத்தி கொடுத்ததால் அவருக்கு என்ன செஞ்சது, ஆரம்பத்துல நம்ம பார்க்கும் போது ஹில்ர் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே தவறாக தெரிந்தது.
அவர் விளக்கம் கொடுத்த பிறகு இந்த காரணத்துக்காக செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி அது சரியாக தெரிந்தது. அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்பது நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய, நம்முடைய சிந்தனையால் சிந்திக்கக்கூடிய அனைத்துமே அந்த சிந்தனை முழுமையடைந்துட்டு சொல்ல முடியுமா? நமக்கு அந்த நாலேஜ் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நமக்கு இந்த செய்தியின் மூலமா என்ன விளங்குது? இன்று அவர்களுக்கு அல்லாஹ் ஏதோ அறிவித்து கொடுத்திருக்கிறான். அந்த அறிவிப்பின் மூலமாக அவருக்கு என்ன விளங்குச்சுன்னு சொன்னா, இந்த செய்திகள் எல்லாம் அவர் செய்வது சரிதான் என்று விளங்கி அவர் செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது தெரியல. அது போலத்தான் விதி குறித்து நாம் சர்ச்சை செய்வோம் என்று சொன்னார். ஏன் அங்க பாம்பு போடுறான், ஏன் கொள்றான், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது எப்படி சுத்தி வந்தாலும் விதி குறித்து வரும். விதி குறித்து விவாதிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தடுத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த பாயிண்ட் கருணை என்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால், அல்லாஹ் கருணையாளர் என்று விளங்க வேண்டிய அந்த நேரத்தில், அதை உணரக்கூடிய நேரத்தில் இந்த விதி என்பது, இந்த அம்சங்கள் தடுப்படையாக மாறிடும். கருணையாளர்னு சொல்றேன், இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான்? பெருசா பூஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம அதன் காரணமாக எதுல நமக்கு நாலேஜ் இல்லையோ, எது விதி சம்பந்தப்பட்டு வருகிறதோ அந்த அம்சங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இது அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹுடைய கருணையை வழங்குவதற்கு ஏராளமான லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. இந்த விதிக்குள்ள போனோம்னா அல்லாஹுடைய கருணையை முழுமையாக என்ன செய்ய முடியாது, நாம் விளங்க முடியாது. கருணையை விட்டு நாம் நினைச்சிருவோம், நகன்று சென்று விடுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூணாவது அம்சம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் கருணையை எதிர்பார்க்கிறோம். கருணையை எதிர்பார்ப்பதால் தான் என்ன செய்யறோம்? இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் கருணையாளன், கருணை நம்ம பெற்றுக்கணும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அல்லாஹ் பத்தி நம்ம என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்று யோசிக்கக்கூடிய நாம, அல்லாஹ் கருணையாளன் என்று சொன்னால், கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? கருணை காட்ட வேண்டும் பிற மக்களுக்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கருணை காட்டாதவன் கருணை காட்டப்பட மாட்டான். நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அடிப்படை அல்லாஹ்வுடைய கருணையை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க முதல் அம்சம் ஏன் இருக்க வேண்டியது? கருணை என்ற அம்சத்தை நான் இந்த பூமியில விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நான் காட்ட வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நான் கருணை காட்டப்பட வேண்டும், நான் பிறருக்கு கருணை காட்ட மாட்டேன், பிறருக்கு என்னுடைய அனுதாபங்களை அவங்க பார்க்கக்கூடிய பார்வையை நான் என்ன செய்ய மாட்டேன், கருணையோடு பார்க்க மாட்டேன் என்ற நிலையில இருக்கிறோமா இல்லையா? என்னை பத்தி யாரும் கேட்கல, நோய்வாய்ப்பட்டுட்டார், இவர் போய் நோய் விசாரிக்க மாட்டாரு. என்ன நோய் விசாரிக்கலையா அதுக்கு வச்சுப்பாரு. மத்தவெல்லாம் நோய்வாய்ப்பட்டா நீ கேட்கல, நீ போய் விசாரிக்கல, ஒன்னா விசாரிக்கலன்னு கோவம் வருதா இல்லையா? அப்ப மனுஷனுடைய சிந்தனை அப்படிதான் இருக்குது. என்ன கேட்கல, என்ன பண்ணல, எனக்காக வேண்டி கருணை காட்டப்படவில்லை என்று சொல்லி மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குதா? இப்ப நான் கருணை காட்ட வேண்டும். எப்படி கருணை காட்ட வேண்டும்? அதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான சம்பவத்தை திருமறை குர்ஆன்ல வைத்திருக்கிறான். நீ கருணை காட்டுறா, கருணை அதான் வேலை. உனக்கு அல்லாஹ்வுடைய கருணை வேணும்னா நீ கருணை காட்ட வேண்டும். எப்படி காட்ட வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பவம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிரயாணத்துல தொலைந்து விடுகிறார்கள். பின்னாடி வரக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைத்து வந்து வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயகி மீது ஒரு அவதூறு சொல்லப்பட்டு விட்டது. அந்த அவதூறு எந்த அளவுக்கு என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அந்த அவதூறு சுமந்த நிலையிலே. என்ன அவதூறு? கூட்டிட்டு வந்தாரு ஒரு சஹாபி, அவருக்கும் ஆயிஷா நாயகிக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு என்பது போல ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க. இந்த செய்தி எப்படி ஆயிஷா நாயகிக்கு தெரியுது பாருங்க. ஆயிஷா நாயகி ஒரு இரவு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பணியாளரோடு செல்றாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த உரையாடலின் போதுதான் அவங்களுக்கு தெரியுது ஊர்ல இப்படி ஒரு பேச்சு இருக்குது என்று சொல்லி தன்னுடைய தாய் தந்தையத்தை போறாங்க. போனா அவங்களுடைய நிலையை பார்க்கிறார்கள். ஆயிஷா நாயகிக்கு விளங்குது. சொல்றாங்க, இப்ப நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்க அதை உண்மைப்படுத்துவீங்க போல அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஏன்னா அபூபக்கர் சித்திக் அவர்களும் அவங்களுடைய மனைவியும் என்ன செய்யறாங்க, அதை நம்பியது போல அவங்களுடைய நிலை இருக்கிறது. ஆயிஷா நாயகி கடுமையான அழுகை. அந்த அழுகை அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீடிக்கிறது என்று சொன்னால், அவங்க சொல்றாங்க, நான் அழுவேன், என் கண்கள் கண்ணீரை வடிக்கும், ஆனால் என்னுடைய கண்ணங்கள் அதை உணராது. அவங்களுடைய அழுகை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அழுதுகிட்டே சதா அழுதுகிட்டே வாழ்க்கை போகிறது.
ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகி பார்ப்பதற்காக வேண்டி ஆயிஷா நாயகி அனுமதி கேட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே ஆயிஷா நாயகி கிட்ட அன்பா பண்பா பாசமா பேசக்கூடியவங்க. ஆயிஷா நாயகி குறித்து இந்த பக்கம் கேட்கிறாங்க, ஆயிஷா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நேரடியாக பேச விரும்பவில்லை. அப்படியான ஒரு சூழல். ஆயிஷா நாயகிக்கு அதையும் தாங்கிக்க முடியல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் கண்ணீர் வடிப்பார்கள், நாங்க எதுவும் பேசிக்க மாட்டோம், நானும் கண்ணீர் வடிப்பேன், எங்களுக்குள்ள எந்த பேச்சுமே இருக்காது. அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷாவே நீ தப்பு செய்யறா அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துவான், தவறு செஞ்சிருந்தா ஒரு வேலை செஞ்சிருந்தா நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்ன உடனேயே அது இன்னும் அவனுடைய வேதனை அதிகப்படுத்துகிறது. என்னடான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறது முஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனால ஏற்பட்ட ஒரு விஷயம். இதுல 2-3 பேர் கலந்து என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை ஏற்பட்டுறாங்க. இதுல மிஸ்தக் தான் ரொம்ப முக்கியமானவர். யார் என்று சொன்னா, இந்த அவதூறு பரப்பியதுல இவர் ஒரு பெரிய பங்கு. ஆயிஷா நாயகி வழிகட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடியது. இப்ப இவர் மிஸ்தக் யார் அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் கிட்ட இருந்து இவர் உதவி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர். அபூபக்கர் யாருக்கு உதவி பண்றார், மிஸ்தருக்கு எப்பவுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகின்றான். இவங்க தவறு செய்யல என்பதை அல்லாஹ் அதை நிரூபிக்கிறான். ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே ஆயிஷாவுடைய அம்மா சொல்றாங்க, போ அல்லாஹ் தூதர்கிட்ட போமா, அவர்கிட்ட நீ நன்றி செலுத்து என்று சொன்ன உடனேயே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இல்ல இல்ல இவருக்கு நான் நன்றி செலுத்தணும் எந்த அவசியம் கிடையாது, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன் என்று சொல்லி அந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது. அபூபக்கர் என்ன செய்யறார் தெரியுமா, நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. என்னுடைய மகன் மீது அவதூறு பரப்பிய இந்த மிஸ்டருக்கு நான் உதவ மாட்டேன் என்று சத்தியம் பண்றேன். இவருக்கு நான் உதவ போறது கிடையாது. ஏன்னா என் மகன் மீது இப்படி அவதூறு பரப்பிட்டாங்க என்று சொல்லி அந்த கோபத்துல, இது நியாயமா இல்லையா? நான் பெற்றெடுத்த பொண்ணு, என் பொண்ணு மீது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சுமையை சுமத்துறான், அவருடைய ஒழுக்கத்தின் மீது பழி சொல்லுகிறான், அது உண்மை இல்லை என்று அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான். அப்ப இருக்கும்போது இவனுக்கு நான் உதவி பண்ணோம் என்று அவர் முடிவெடுக்கிறார். மனிதருடைய பார்வையில் பார்த்தால் அது சரி, இறைவனுடைய பார்வையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அயக்ஃபிருல்லாஹு லக்கும், என்பா அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் மன்னிக்கணும் நீங்க நினைக்கலையா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்க பெறணும் நினைக்கலையா? நீங்க உதவி பண்ணுங்க. அது எப்படி நல்ல விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க? உங்கள வசதி படைத்தவர்கள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய மாட்டான்னு எப்படி சத்தியம் பண்ணுவீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். அதன் பிறகு அவருடைய நிலையை உணர்ந்து கொண்டு அபூபக்கர் என்ன செய்யறார்னா உதவ ஆரம்பிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பான தோழர்களே, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாம என்ன செய்யறோம்னா, ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு அநீதி இழைத்து விட்டால் நாம் செய்யக்கூடிய சபதம் என்ன தெரியுமா? இனி வாழ்நாள் முழுக்க அவனை நான் கண்ணிலே பார்க்க மாட்டேன், இனி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நான் பேச மாட்டேன், நான் பழக மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுக்கிறான். யாருக்கு முடிவெடுக்கிறான் தெரியுமா? யாரோ யாரிடமோ கிடையாது, தன் தாயிடத்துல அந்த சபதம் செய்கிறான், தன்னுடைய சகோதரத்துல அந்த சபதத்தை செய்கிறான், தன்னுடைய மனைவி இடத்துல இப்படி எல்லாம் பார்க்கிறோம். அப்பனா அல்லாஹ் இங்க எப்படி கொண்டு வந்து பார்க்கிறான் பாருங்க. ஏண்டா, கருணை காட்ட வேண்டிய உன்னுடைய வேலை, என்னுடைய கருணை உனக்கு வேணுமா? என்னுடைய மன்னிப்பு உனக்கு வேணுமா? நீ மனித சமூகத்துல கருணை காட்டு, அப்பதான் என்னுடைய மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யோசித்து பாருங்கள், இந்த நிலையில் நாம் எத்தனை முறை தவறு செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு உதவ மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறோம். வெளியில சொல்லாட்டிய உள்ளத்தை என்ன செய்வோம்? இவனுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடாது, இவனுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவன் படணும், பல நேரங்கள் என்ன செய்வோம், பிறருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வோம். இந்த நிலைக்கு நாம் விடக்கூடாது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கருணை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்க வைங்களேன்,
முதல் அம்சம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னா, நீங்கள் பிற மனிதர்களுக்காக துஆ செய்யக்கூடிய, பிற மனிதர்களுடைய கவலைகளை புரிந்து கொண்டு, பிற மனிதர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அல்லாஹ்வுடைய கருணையான மன நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒரு மனிதரை குறித்து தவறா எண்றீங்கன்னு வைங்களேன், அதுவே உங்களுடைய மன நிம்மதியை குலைப்பதற்கு அந்த சிந்தனையே போதுமானது. நீங்க அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? மனுஷன் நான்பா, பரவாயில்ல, தவறு செய்வான் விடு அப்படின்ற எண்ணம் வரணும். நீங்க பாருங்களேன், அன்பான தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த தோழர்களை பாருங்களேன், அவங்க என்ன செய்வாங்க? கொள்கை ரீதியாக பல மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு குடிகாரன் இருப்பான், குடிகாரனுக்கு ஜமாத்து கூட்டிட்டு போவாங்க. போனா அவன் 6 மாசம் போயிருப்பான், 4 மாசம் போயிருப்பான், மீண்டும் வருவான். மீண்டும் வந்து அடுத்த 2 மாசத்துல குடிக்க போயிடுவான். என்ன செய்வாங்க? மீண்டும் கூட்டிட்டு போவாங்க ஜமாத்துக்கு. மீண்டும் 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 குடிக்க போவா, மீண்டும் ஜமாத்துக்கு, மீண்டும் குடிக்க போவா, மீண்டும் ஜமாத்துக்கு. என்னங்க ஏன் அப்படி செய்றீங்க என்று கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவனை நேர்வழிப்படுத்த முயற்சிப்பதுதான் நம்முடைய வேலை, நேர்வழி கொடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. அது அவனுடைய கையில இருக்குது. அவனை கொண்டு வந்து இந்த மார்க்கத்தின் நுழைக்க வைக்க நம்முடைய வேலை என்று முயற்சி செய்கிறார்கள். நாம இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒருவன் தவறு செய்து விட்டால் அடியோட தூக்கி போடு, இதுக்கு மேல அவன் குரானை தொடக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அவன்கிட்ட எவ்வளவு சலாம் சொல்லக்கூடாது, அது எப்படி தவறு செய்யலாம், நீ எப்படி தவறு செய்யலாம் என்று சொல்லி மனிதர்களுடைய அவன் திரும்பி வரணும் என்று நினைத்தாலும் கூட அவனுடைய உள்ளத்தை நோகடித்து அவனை அப்படியே அந்த கொள்கையை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு நாம் செய்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய பண்பா என்பதை யோசித்து பாருங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய கருணையை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அம்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மற்றவருடைய கருணையை, அவன் செய்யக்கூடிய உபகாரத்தை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கருணையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க மற்றவங்களுக்கு, அவன் உங்களுக்கு உதவி செய்யறானா, அவனுக்கு ஜஸக்கல்லான்னு சொல்லி பழகுங்க. உங்க மனைவிக்கு சொல்லுங்க, உடைய பிள்ளைக்கு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு தானே ஏன் நான் ஜஸக்கல்லா சொல்லணும்? என் பிள்ளை எனக்கு ஒரு தண்டி கொண்டு கொடுக்குறான், அவனுக்கு போய் ஜஸக்கல்லா சொல்லணுமா? அப்படி யோசிக்காதீங்க. நீங்க பிறருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஜஸக்கல்லா ஹைரா என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் நீங்க பிரார்த்தனை செய்வீங்கல்ல, அந்த பிரார்த்தனையை அனுகிரகம் நீங்க எல்லாருக்கும் செய்யுங்க. உங்களுடைய உள்ளம் அப்படியே லைட்டா மாறும். உங்களுடைய உள்ளம் பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த துவா என்பது உங்க உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே லைட்டா மாத்திடுவான். உடைய கவலைகளை எல்லாம் போக்க செய்து விடுவான். நீங்கள் அப்படியே இந்த ஒரு பண்பை நீங்க கொண்டு வந்துட்டு எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் பெரிய பாரதூரமா கஷ்டம் வரும், துன்பம் வரும். அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் முதுகுல குத்திட்டான், பிசினஸ்ல இழப்பு செஞ்சுட்டான், அல்லாஹ் இருக்கிறான்டா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் பொறுப்பாளன், அவன் போதும் எனக்கு என்று சொல்லி எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு, யா அல்லாஹ் உன் கருணையை நான் எதிர்பார்க்கிறேன், உன் அருளை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம பாட்டுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு திசையில இருக்கிறான், நான் ஏதோ ஒரு திசையில இருக்கிறேன் என்ற மனோநிலை இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தொழுகிறோம், என்ன தொழுகிறோம் தெரியல, நோன்பு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம்ன்றது தெரியல, பிரார்த்திக்கிறோம், என்ன பிரார்த்தித்தா என்று தெரியவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே சொன்னோம், பிரார்த்தனை என்பது அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய அம்சம். அந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய நேரத்துல எப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த பிரார்த்தனை கிடைக்கும் என்ற அந்த மனோநிலையோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான், என் ரப்பு எனக்கு செய்வான், என் ரப்புல் ஆலமீனை விட செய்வதற்கு சிறந்தவன் யார் இருக்கிறா என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வை நாம் அணுக வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல ஒரு அம்சம் ஏற்படும், ஒரு நிலை ஏற்படும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அந்த கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கூடிய அந்த கூட்டத்தார் மத்தியில் அல்லாஹ் வருவான், அல்லாஹ் அவனை வெளிப்படுத்துவான். அவனை காலை பார்த்த உடனேயே இந்த நின்றுடைய கூட்டத்தார் யாருன்னு சொன்னா, இவர்கள் அனைவருமே அல்லாஹ் என்று பூமியில் சொன்னவர்கள். அப்போ அதுல ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய காலில் விழுவார்கள், ஒரு சாரார் அவங்களுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்களுடைய முதுகு என்பது மரப்பலகை போல இருக்கும். என்னடான்னு கேட்டா, காலில் விழுந்தாங்களே அவங்க அல்லாஹ்வை உண்மையாக வணங்கி சுஜூத் செஞ்சவங்க, அதனால இங்கேயும் செய்யறாங்க.
நின்றுகிட்டு இருக்கிறானே இவன் யாருன்னு சொன்னா அல்லாஹ் சும்மா பேருக்கு சொன்னான். இவன் உள்ளத்துல அல்லாஹ் கிடையாது, ஊர் உலகத்துக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி இருப்பான். அவனை அல்லாஹ் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி காட்டுவான். இவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹவை வணங்கியவன் என்பதை அல்லாஹ் அங்க வெளிப்படுத்துவான். அப்ப அல்லாஹவை அவனுடைய காலில் விழக்கூடிய அந்த அம்சம் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய கருணை. அல்லாஹ் அந்த மக்களை தேர்வு செய்திருக்கிறான். அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கருணையை பெற்றுக் கொண்டவர்களாக அல்லாஹ்வை பார்த்த பிறகு நீ யோசிச்சு பாருங்களேன். இந்த சபையில அல்லாஹ் வெளிப்பட்டுட்டான். இந்த சபையில அல்லாஹ் வெளிப்பட்ட பிறகு அவனை பார்த்து சுஜூதில் விழாமல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு ஒரு அநியாயமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வை பார்த்துட்டங்க, அல்லாஹ் முன்னாடி வந்துட்டான், ஆனா அவனுக்கு சுஜூது செய்ய முடியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நான் சரிவர என்னுடைய வாழ்க்கையில் விளங்கி அவனுக்கு நான் செய்ய வேண்டிய அம்சங்களை நான் செய்யவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹ் நான் புரிஞ்சுக்கல அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி ஒரு அடியான் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த அடிப்படையில் அவனுடைய கருணையை எல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை அரவணைப்பான், அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான், அந்த சொர்க்கவாசிகள்ல நானும் ஒருவனாக இருப்பேன் என்று உங்களை குறித்து நீங்க நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அப்பதான் நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். இல்ல பார்த்துக்கலாம், அப்புறம் மன்னிப்பான், அப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று அந்த யோசனைக்கு போயிட்டீங்கன்னா, அல்லாஹுடைய கருணையை தப்பா வழங்கிட்டீங்கன்னா, நாம் தவறிலே இருந்து மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பார்த்து அல்லாஹுடைய கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.